இல்லஸ்ட்ரேட்டரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனல் பற்றி இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் அப்புறம் எக்ஸ்டிக்கான யூஎஸ்பி கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இன்னும் அப்கமிங்லேயும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதுவும் ஃபியூச்சரில் வரும். இந்த 3 யூஎஸ்பி கோர்ஸுக்குமான ட்ரெய்லர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்கும் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் விருப்பம்னா பை பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பேனல். ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இது எப்போயாவது தேவைப்படும், ஆனால் இப்போ இருக்கிற ஒர்க் ஃப்ளோவில் இது ஒரு பெரிய அளவில் நீடு இல்லை. முன்னாடி பேஜ் மேக்கர் மாதிரியான சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணும்போது இது அதிகமாக தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ இருக்கிற டிசைன் ட்ரெண்ட்லேயும் டிசைன் ஸ்டைல்லையும் இது அதிகமாக நம்ம தேவைப்படுறதில்ல. பட் ஒரு சில டைமில் தேவைப்படும், அந்த டைமில் நம்மளே விருப்பப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரெண்டாவது பொசிஷன். இந்த 2 பாக்ஸ் தான் பொசிஷனுக்கான வேல்யூ என்ட்ரு பண்ணக்கூடிய இடம். இதில் பொசிஷனில் நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் விட்த் அண்ட் ஹைட், இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். நம்ம க்ரியேட் பண்ண ஷேப் ரெக்டாங்கிள், எலிப்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஷேப்பாக இருந்தாலும், இருக்கிற என்டையர் ஷேப்பாக இருந்தாலும் அதுக்கு விட்த் ஹைட்டு கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரொட்டேட் அண்ட் ஷேர். ரொட்டேட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு போயிடும். பர்டிகுலரான வேல்யூவில் கொடுக்குறதா இருந்தால் தேவைப்படும். அதுலேயும் மோஸ்ட்லி 45 டிகிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ரொட்டேஷனில். அதை நம்ம ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஷியர் தேவைப்படாது, இருந்தாலும் அதை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய அளவில் தேவைப்படுது, ஆனால் எலிப்ஸுக்கும் பாலிகனுக்கும் தேவைப்படும். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது கார்னர் ரேடியஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இதே நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்கேல் கார்னர்ஸ், ஸ்கேல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆரஞ்சு கலரில் நான் மார்க் பண்ணி ஸ்டார் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ். மற்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பட் எப்போயாவது தேவைப்படும், அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ப்ரையாரிட்டி இல்லை. ப்ராப்பர்ட்டிஸில் ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிகன் 3க்குமே இருக்கும். ஸ்டாருக்கு மட்டும் இன்னும் கொடுக்கல, மேபி ஃபியூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். வெர்ஷன் இல்லஸ்ட்ரேட்டர் CC 2022. ஏதாவது ஒரு ஆர்ட் போர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். டூல்ஸ், பேசிக் டூல்ஸே போதும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனல் இங்கே இருக்குது. ஷிஃப்ட் F8 கொடுத்தாலும் ஓகே. இப்போ ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ரஃப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ரெக்டாங்கிளாகவே இருக்கட்டும். இந்த ஷேப் லெஃப்ட் டாப்பில் வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதில் இருக்குது. டிஃபால்ட்டாக மிட்டில் மார்க் ஆகிருக்கும். இப்போ XY பொசிஷன் அப்படிங்கிறது இதுதான். எக்ஸுங்கிறது லெஃப்ட், ஒய்ங்கிறது டாப். இப்போ லெஃப்ட்டில் உங்களுக்கு 0ல் வரணும் அப்படின்னா இதில் நீங்கள் 0 கொடுக்க போகிறீங்க. நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா மிட்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர இது வராது. காரணம் என்னென்னா இங்கே மிட்டு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் லெஃப்ட் டாப் கொடுக்கலாம், லெஃப்ட் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். லெஃப்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் லெஃப்ட் டாப் இருக்கட்டும், நமக்கு ரெண்டுமே தேவை. ஸோ லெஃப்ட் டாப்பில் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் 0 கொடுக்குறேன். எக்ஸ் பொசிஷனில் 0 கொடுத்ததுனால அக்யூரேட்டாக லெஃப்ட்டில் வந்துடுச்சு. அதேமாதிரி ஒய்லையும் நான் 0 கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுற டிசைனில் ஃபஸ்ட்டே நம்ம சென்டரில் இதுதான் விட்து நம்ம முடிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். ஒரு வெப் டிசைன் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டிசைன் பண்ணாலும் சரி, ஆர்ட்போட பேஸ் பண்ணி பெரிய அளவு நம்ம பண்ண மாட்டோம். ஸ்மார்ட் கைடு ஒரு பிங்க் கலர் லைன் ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எட்ஜு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த ஸ்மார்ட் கைடு மூலமாக ஈஸியாக உங்களால் லெஃப்ட் டாப்லேயோ இல்லை எங்கேயோ வைக்க முடியும். அதனால் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பெரிய அளவில் இப்போ தேவைப்படுறதில்ல. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் பண்ண ரெக்டாங்கிளுக்கு பர்டிகுலரான விட்த் ஹைட் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். விட்த்தில் போய்ட்டு 400, ஹைட்டில் 300, இந்த மாதிரி. இது நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா விட்த் ஹைட் நம்ம ஒரு பர்டிகுலரான ஹைட்டில் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக பண்ணுற டிசைனில் ரேண்டமான ஒரு சைஸில் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு வெப் டிசைனிங் பண்ணும்போது பர்டிகுலரான பிக்சலில் விட்த்தும் ஹைட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதனால் இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரஃபாக சின்னது பண்ணிட்டோம். இதில் நான் ஒரு வேல்யூ மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன். 100, 50 இப்படி கொடுக்குறேன். இப்போ இதில் 50 ஹைட்டும் 100 விட்த்தும் இருக்குது. இந்த லிங்க் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா விட்த்தில் நீங்கள் 200 வைக்கும்போது ஹைட்லேயும் அதுவே எடுத்துக்கும். இதுக்கு ரெண்டுமே தேவையான சைஸில் வேணும் அப்படிங்கும்போது லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ரொட்டேஷனை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிஃப்ட் யூஸ் பண்ணியே ரொட்டேட் பண்ணிட்டு போயிடுவோம். ஷிஃப்ட் யூஸ் பண்ணும்போது 45 டிகிரி, 90 டிகிரி, 135 டிகிரி, 180 டிகிரி இந்த மாதிரி கிடைக்கும். 225, 270, அப்புறம் 0. மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா டிசைனுமே பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் தான் இருக்கும். ரேண்டமான இந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்காது. பட் ஏதாவது பர்டிகுலரான வேல்யூவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ கொடுக்கலாம், இல்லாட்டி 25. ரொட்டேஷனை பொறுத்தவரையில் மிட் பாயிண்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ மிட்லேயே இருக்கட்டும். ஓகே, மறுபடியும் 0 பண்ணிடுறேன். இப்போ ஷியர்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி தான். இந்த ஷியரும் பெரிய அளவில் தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஷியரை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டுக்கு இட்டாலிக் இல்லை அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பெரிய அளவில் நம்ம ஷியர் யூஸ் பண்ண மாட்டோம். அதே போல் ஷியர் ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 0 வச்சாலுமே அது ரீசெட் ஆகாது. என்ன வேல்யூ வச்சிங்களோ அதே வேல்யூக்கு நீங்கள் மைனஸ் வேல்யூ கண்டிப்பாக கொடுக்கணும்.
கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு சில ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிகன், அப்புறம் ஸ்டார். இது எல்லாமே இந்த டூல்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிகன், ஸ்டார். லைன் இருக்குது, லைனுக்கும் எடுத்து பார்த்துடலாம் என்ன அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் நானும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் லைன் மட்டும் இல்லை, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ ட்ராப்பர் எடுத்து இங்கே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரோக் அப்படியே இங்கே அப்ளை ஆயிரும். இந்த ரெக்டாங்கிளில் மட்டும் ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். எஃபெக்ட் மெனுவில் ஸ்டைலிஷ் ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், எலிப்ஸாக இருக்கட்டும், ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை லைனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து சேம் தான். அது அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டிஸில் அதே ஆப்ஷன் தான் கீழே வரும். விட்த்தும் ஹைட்டும் இருக்கும், லிங்க் ஆப்ஷனும் இருக்கும், ரொட்டேஷனும் இருக்கும். ஸோ இது தேவையில்லை நமக்கு, ஏன்னா ஆல்ரெடி இது மேலே பார்த்துட்டோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரையில் ரெக்டாங்கிளுக்கு பெரியளவு தேவையில்லை, ஆனால் கார்னர் ரேடியஸ் பெரியளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்னர் ரேடியஸை பொறுத்தவரையில் இந்த பாயிண்டரில் நீங்கள் எடுத்திங்கனாலே கார்னர் ரேடியஸ் கிடைக்கும். பட் எடுத்ததுக்கப்புறம் பர்டிகுலரானது ஒன்றே ஒன்று 0 பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு இதை மட்டும் கூட நீங்கள் 0 பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா கார்னர் ரேடியஸுக்குமே எனக்கு வேல்யூ படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் இங்கே தான். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலில் இதில் நீங்கள் லிங்க் எடுத்துக்கோங்க. லிங்க் எடுத்தால் தான் தனித்தனியாக வேல்யூ வைக்க முடியும். 50 50 இதுக்கு 10 50 இந்த மாதிரி நான் ஒரு வேல்யூ வச்சுருக்கிறேன். இப்படி பர்டிகுலரான வேல்யூ வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா கார்னர் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர் ரேடியஸ் வச்சதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். கார்னர் ரேடியஸை நீங்கள் பெருசு சின்னது பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேப் மாறிட்டு இருக்கும். ஸோ கார்னர் ரேடியஸ் டைப் எதாவது வேணும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எலிப்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எலிப்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லையும் வித்து ஹைட் இருக்கும், லிங்க்கும் இருக்கும். சர்க்கிளை பொறுத்தவரையில் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ லிங்க் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் லிங்க்கை எடுத்துகிட்டு இதில் சைஸ் மாற்றினீங்கன்னா அது எலிப்ஸாக மாறிடும். ஸோ லிங்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ரொட்டேஷன், எலிப்ஸுக்கு ரொட்டேஷன் தேவைப்படும், சர்க்கிளுக்கு பெருசாக தேவைப்படாது. அப்புறம் பைக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. பை ஸ்டார்ட் ஆங்கிள். இந்த ஆங்கிளையும் நீங்கள் வேல்யூவும் கொடுக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி இது கிடைக்கும். சாதாரணமாக ஏதாவது ப்ராக்ரஸ் பார் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக ஸ்னாப் கிடையாது. நீங்கள் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 45 டிகிரி 180 டிகிரி இந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். பட் இதில் ஸ்னாப்பிங் வந்து கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாததுனால இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலரான வேல்யூ படி நீங்கள் இதில் தாராளமாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு சர்க்கிள் எடுத்துட்டிங்கனாலே இதில் நீங்கள் ஒயிட்டை ஃபில் பண்ணி மறைச்சி வச்சிடலாம். இதில் நான் கலர் அப்ளை பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுலேயும் ஃபில் மட்டும் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி எதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூ என்ட்ரு பண்ணலாம். இதில் 0 வச்சுக்கோங்க. இதுலேயும் 45 டிகிரி வைக்கிறேன், வழக்கம் போல் 45 டிகிரி வச்சிட்டேன். இப்போ இந்த ரெண்டுமே ஈவனாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது தனித்தனியாக தான் வரும். இந்த லிங்க்கை எனேபிள் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப் டவுன் ஆரோக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஈவனாக ரெண்டுமே சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆங்கிளில் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஸ்னாப்பிங் இல்லாதனால இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலிப்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாலிகனை பொறுத்தவரையில் சைடோட கவுண்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. மற்றபடி ரொட்டேஷன் தேவையில்லை. கார்னர் ரேடியஸ் கொடுத்த உடனே இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இங்கேயும் நீங்கள் கார்னர் ரேடியஸ் வைக்கணும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்ஸ்லாம் இதில் கிடைக்கும். ரேடியஸ் படி நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதிலிருந்து இதுக்கான டிஸ்டன்ஸும் நீங்கள் வேணா கொடுக்கலாம். ஓவரால் சைடு லெங்க்த்தும் நம்ம கொடுத்துக்கலாம், அதாவது டயாமீட்டர் மாதிரி. ஓவரால் பாலிகானோட சைஸ் இல்லை இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள சைஸ் கூட நீங்கள் கொடுக்க முடியும். மற்றபடி ஸ்டாருக்கு அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கல, ஏன்னு தெரியல. மேபி ஃபியூச்சரில் அப்டேட் ஆகலாம். லைனுக்கு இருக்குது. லைனோட விட்த் 400. எதாவது ரொட்டேட் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கடைசியாக ஸ்கேல் கார்னர்ஸ், ஸ்கேல் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நான் எடுக்கிறேன். இப்போ இதில் கார்னர் ரேடியஸ் வந்து 15 வச்சுருக்கேன். இந்த ரெண்டு டிக்குமே நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பெருசு பண்ணும்போது இந்த கார்னர் ரேடியஸ் வந்து 50லே தான் இருக்கும். ஆனால் அந்த ஷேப்பு பெருசானதுனால கார்னர் ரேடியஸ் கம்மியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கார்னர் ரேடியஸும் ஈவனாக வந்தால் நல்லாயிருக்கும். பட் நமக்கு அது எவ்வளோ வேல்யூ வரும் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஷேப்பை பெருசு பண்ணும்போது அது ரெலவெண்ட்டான கார்னர் ரேடியஸ் வந்தால் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் மறுபடியும் டூப்ளிகேட் எடுக்கிறேன். இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் பெருசு பண்ணும்போது இந்த ஷேப்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கார்னர் ரேடியஸும் பெருசாகும். இந்த சைஸில் இருக்கும்போது இந்த கார்னர் ரேடியஸ் 50ல் இருந்துச்சு. இந்த சைஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா 198 வந்திருக்கு. இந்த ஷேப்போட வித்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்னர் ரேடியஸும்
ஸ்கேல் ஆகிருக்கு. அதுக்கான ஆப்ஷன் தான் இது. முன்னாடி உள்ள இல்லஸ்ட்ரேட்டரில் இது கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டை சின்னது பெருசு பண்ணும்போதே பயந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கார்னர் ரேடியஸில் அந்த ஷேப்போட டோட்டல் அப்பியரன்ஸே மாறிடும். அதனால் நீங்கள் ஸ்கேல் பண்ணும்போது கார்னர் ரேடியஸும் சேர்த்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷனை இது நீங்கள் கொடுங்க. இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி பெருசாகும். ஸோ பெருசாகும் போது அந்த ஷேப்பே கம்ப்ளீட்டாக மாறிடும். இப்போ ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு பேனல் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் இந்த இருக்குது. இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் ஸ்ட்ரோக் இருக்குது. இதை நான் மறுபடியும் பெருசு பண்ணுறேன். இது நான் பெருசு பண்ணும்போது அதே 15 தான் இருக்கும். இந்த ஷேப்போட விட்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரோக்கும் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸ்ட்ரோக் ப்ளஸ் ஷேடோ அதுதான் நான் இங்கே வச்சுருக்கிறேன். அதையே நான் எடுக்கிறேன். இப்போ இந்த டிக்கை நான் கொடுத்துட்டு நான் பெருசு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஷேப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கோட வெயிட்டும் அப்ளை ஆயிரும், இந்த எஃபெக்ட்டும் அப்ளை ஆயிரும். இது இல்லை அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். இப்போ கார்னர் ரேடியஸ் கொடுக்காதனால அது ஸ்கேல் ஆகலை. மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பெருசு பண்ணும்போது இப்போ கார்னர் ரேடியஸும் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்துடுச்சு. ஷேடோ ஸ்ட்ரோக் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஸ்ட்ரோக்கோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 80 சம்திங் இருக்குது. இந்த விட்டு ஹைட்டுக்கு இதுதான் ஈவனான ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி அதுவே டிஃபால்ட்டாக கொடுத்துரும். ஸோ ஸ்ட்ரோக்கை பற்றியோ கார்னர் ரேடியஸை பற்றியோ ஷேடோவை பற்றியோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கும் ஸ்கேல் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். நம்மளோட இல்லஸ்ட்ரேட்டர் பென்ட்ரைவ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பேனல்ஸ் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எக்ஸசைஸ் ஃபைல்ஸோட இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். நம்மளோட பென்ட்ரைவ் கோர்ஸ் வாங்கி நீங்கள் அதை தாராளமாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலை பொறுத்தவரையில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்போயாவது ரேராக தேவைப்படும். மோஸ்ட்லி தேவைப்படாது. பொசிஷனும் பெரிய அளவில் தேவைப்படாது. ஏன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து தான் இதுவும் தேவை இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே மறந்துடலாம். விட்டு ஹைட்டு கண்டிப்பாக தேவை. ஹைட்டோ விட்டோ ஈவனாக வேணும் அப்படின்னா இந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணியே பண்ணுறதுனால ரொட்டேஷன் பெரிய அளவில் தேவைப்படாது. ஷியர் ஆப்ஷனும் நம்ம பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மற்றபடி கார்னர் ரேடியஸ் அதே போல் சின்னது பெருசு பண்ணும்போது ஸ்கேல் ஆப்ஷனும் நமக்கு தேவைப்படும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.